நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். பயங்கரமான ட்விஸ்ட்டெல்லாம் நடந்திருக்கு. நம்ம கார்த்தி வந்து மறுபடியும் உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்கிட்டு பார்த்தா நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கார்த்தியோட பாடி வெளியே எடுத்து வச்சோடனே அவரோட பாக்கெட்டில் இருந்து நம்ம கதிரோட விசிட்டிங் கார்டை வந்து எடுத்துடுறாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து நம்ம கதிர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் கிட்ட வந்து குருவரன் வந்து சாரிப்பா என்னால் வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து கடமையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தா ஜானகி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, அவனை விட்டுருங்க, அவன் எதுவுமே பண்ணலை, அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகி வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. போகும்போது கதிர் வந்து கத்திக்கிட்டே போகிறாரு, மாமா என்னை காப்பாற்றுங்க, நான் எதுவுமே பண்ணலை, நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அவங்க கூட்டு போன பிறகு ஜானகிக்கு வந்து பயங்கரமான குற்ற உணர்ச்சி ஆயிடுது. சார் நம்ம பண்ண குற்றத்துக்காக பாவம் அந்த கதிரை வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்காங்களே. ஆல்ரெடி வந்து அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு அடித்து விசாரித்தாங்க. அந்த வழியே இன்னும் அவனுக்கு ஆறலை. அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, என்னெல்லாம் துன்புறுத்த போகிறாங்களோ, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்து வராங்க. பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு என்னமோ வந்து டவுட்டாக இருக்குது, இது வந்து கதிரை வந்து பிளான் பண்ணி மாட்டி விடுறதுக்காக யாரோ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாயா சொல்கிற, அவனை கொன்னது நம்ம தான், அப்படி இருக்கும்போது கதிரை மாட்டி விடுறதுக்காக யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லை அவனோட பாக்கெட்டில் எப்படி கதிரோட விசிட்டிங் கார்டு வந்துச்சு, அது யாரோ தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், கதிரை வந்து மாட்டி விடுறதுக்காகலாம் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி வேறு யாரோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மாயா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கதிரோட விசிட்டிங் கார்டை வந்து அவன் சும்மா கூட வச்சுருந்துருக்கலாம்ல, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து நான் இந்த உண்மையை மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் போய் வந்து நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உண்மையை சொல்லி சரணடைய போகிறேன், கதிரை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இருக்கிற ஒரே வழி அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, இப்போ போய் நீங்கள் வந்து சரணடைஞ்சிங்கன்னா பிறகு நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிச்சிருவாங்க. இப்போ விசாரிப்பாங்க கதிரை கூட்டு போய், கதிர் இல்லைன்னு தான் சொல்லுவான் சரியா, அதுக்கடுத்து வந்து யார் தான் உண்மையாக கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கார்த்தி வந்து நம்ம அடித்து கொண்டிருக்க மாட்டோம், வேறு யாரோ தான் கொண்டிருக்காங்க, கதிரோட விசிட்டிங் கார்டு அவன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குன்னா கதிரை மாட்டி விடுறதுக்கு தான் யாரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயா வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. அங்கே பார்த்தா லிங்கம் வந்து புவனேஸ்வரி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாம்மா, பார்த்தீங்களா நம்ம வீட்டு பையன் மேலேயே அவங்க கை வச்சுருக்காங்க, அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது, அவங்கள தான் பண்ணணுமா, எனக்கு அதை பார்க்கும்போது என்னோடய ரத்தம் கொதிக்குது, சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா கன்னத்தில் பலார் லிங்கத்தை அரைஞ்சிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன உண்மையெல்லாம் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், டேய் கார்த்தி வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தலையில் வந்து கட்டு போட்டுட்டு பார்த்தா கார்த்தி வந்து மாசா என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே லிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.